نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த வருடத்தினுடைய நம்ம ரமலான் இஜ்திமாவில் நபிகளாருடன் ஒரு நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தினசரி வாழ்வியல் எப்படி அமைந்திருந்தது என்பது குறித்து நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுவைத்துவிட்டு ஔராதுகளை ஓதி முடித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை பேசி முடித்து தங்கள் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் சென்று எல்லா மனைவிமார்களையும் சிறிது நேரம் பார்த்து விட்டு மீண்டும் எங்கே வந்து விடுவார்கள், மதீனாவிற்கே பள்ளிக்கே வந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வந்து பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவதை போல இன்றைக்கு ரௌலத்தும் ரியாதுல் ஜன்னா என்று சொல்கிறோம் தெரியுமா? மதீனாவினுடைய சொர்க்கத்தின் இடமாக பார்க்கப்படுகின்ற அந்த ரௌதாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுக்கென்று ஒரு தூண் ஒன்று இருக்கும். அந்த தூணுக்கு பக்கத்துல வந்து தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரகாத் தொழுது முடித்ததற்கு பின்பாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த வீட்டினுடைய அந்த செவற்றோடு தங்களுடைய முதுகை சாய்ந்தவர்களாக அமர்ந்து விடுவார்கள். இப்ப எல்லா சஹாபாக்களும் என்ன செய்வாங்க, காலை நேரத்துல வருவாங்க. வேலையில இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை வியாபாரங்களை பார்ப்பாங்க. மற்ற நபர்கள் பெருமானாருடைய இந்த சபைக்கு வருவாங்க. மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இறுதி நாட்கள் வரைக்கும் இந்த காலை நேரத்தினுடைய இந்த அமர்வு வந்து எல்லா நாட்கள்லயுமே நடந்திருக்கு. ஏன்னா இந்த காலை நேரத்துல மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது என்பது பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக, பல்வேறு விதமான செய்திகளை தாங்கியதாக இருக்கிறது. வெளியூர்ல இருந்து யாராவது பெருமானார் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நேரத்திற்கு வந்தால் பெருமானாரை பள்ளியில பார்த்து விடலாம். சஹாபாக்களுக்கு யாருக்கேனும் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், பெருமானாரிடத்துல தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் என்றால் இந்த சபைக்குத்தான் சஹாபாக்கள் தங்கள் பிறந்த குழந்தைகளை கொண்டு வந்து பெருமானாரிடத்துல கொடுப்பாங்க. யாராவது பெருமானாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த சபைக்குத்தான் என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு தயார் செய்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு மத்தியில பல கோணத்துல பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில பல உரைகளை, பல உபதேசங்களை என்ன செஞ்சிருக்காங்க, நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த உரைகளுடைய வடிவங்களை பார்க்கிறோம். சில நேரங்கள்ல பெருமானார் அவர்களே சஹாபாக்களுக்கு மத்தியில கேள்வியை எழுப்பி பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். சில நேரங்கள்ல அவர்களிடத்துல கேள்வியை போட்டு பதில பெருமானாரை எதிர்பார்ப்பாங்க. திரும்ப பெருமானாரை பதில சொல்லி சஹாபாக்கள் நினைப்பாங்க, ஆஹா இன்னைக்கு நம்ம அதை செஞ்சிருக்கலாமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து கேட்டுட்டாங்களே என்று அமலின் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற விதத்துல பெருமானார் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த உரைகளை அமைத்துக் கொள்வார்கள். சில நேரங்கள்ல பிராக்டிக்கலா பெருமானார் பேசுவாங்க. சில டயக்ராம போட்டு இந்த டயக்ராம பத்தி உண்டான விளக்கங்களை சஹாபாக்கள் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவாங்க. இந்த காலை நேரம் இருக்கிறது அல்லவா, பெருமானாருடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை தாங்கியதாக இருக்கிறது. சமூகத்திற்கும் தீனிற்கும் சஹாபாக்களுக்கும் சில முக்கியத்துவம் வாய்ந்த நேரங்களாகத்தான் பெருமானாருடைய வாழ்க்கையில தினசரி இந்த நேரம் என்பது குறிப்பிடத்தக்க நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் என் பக்கத்து வீட்டுக்காரும் இந்த சபையை நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஏதேனும் வேலை இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த சபைக்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு நான் போய் கொள்ளுகிறேன். எங்களுக்கு மத்தியில நாங்கள் நௌபத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை அவர் போனாருன்னா போயிட்டு வந்தவுடன் மாலை நேரத்தில் நான் கேட்பேன், இன்னைக்கு காலையில பெருமானாருடைய அந்த சபையில் என்ன நடந்தது என்று. அவர் நடந்த செய்திகளை, பெருமானார் சொன்ன உபதேசங்களை, வகி ஏதேனும் வந்ததா, வெளியூரில் இருந்து ஏதேனும் கூட்டங்கள் வந்ததா, பெருமானாருக்கு எது மாதிரியான அன்பளிப்புகள் வந்தது என்றெல்லாம் அவர் என்னோடு பகிர்ந்து கொள்வார். அடுத்த நாள்
நாள் நான் போனேன் அப்படின்னா நானும் அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை வந்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் என்ன செய்து கொள்வேன், நான் முழுமையாக நான் விளக்கிக் கொள்வேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் குறைவாக இருந்தால் பெருமானாரோடு அப்படி ஹல்காவா உட்காருவாங்க. பெருமானார் நடுவுல இருப்பாங்க, அவங்களை சுத்தி ஹல்கா வட்டமிட்டு உட்காருவாங்க. அல்லது சஹாபாக்கள் அதிகமாக இருந்தால் பெருமானாருடைய வலதுபுறத்துல ஒரு லைனா உட்காருவாங்க, ஒரு சஃபா, இன்னொரு இடதுபுறத்துல இன்னொரு சஃபா உட்காருவாங்க. யாரேனும் பெருமானாரை பார்க்கணும்னு வந்தாங்கன்னா இந்த ரெண்டு சஃப்புக்கு இடையில நேராக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து விடலாம். இதுல நாம் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே இன்றைய ரீதியில சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப டீசெண்டா, ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஒரு அவையாக இருந்தாலும் சரி, ஒரு அமர்வாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில பேசுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த நேரத்துல சஹாபாக்களோடு பெருமானார் அவர்கள் இரண்டரை கலந்து விடுவாங்க. யாராவது வெளியிலிருந்து பெருமானார் அவர்களை பார்க்க வேண்டும் என்று வந்தால் கேட்பாங்க, ஐன இப்னு அப்துல் முத்தலிப், இதுல யார் பெருமானார் என்று கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உட்கார்ந்து இருக்காங்களே வர்றவங்க நபியே, இவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க, இந்த மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையோடு வருவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இரண்டரை கலந்து அமர்ந்திருப்பாங்க. அவர்களோடு யதார்த்தமாக உரையாடி கொண்டிருப்பார்கள், அவர்களோடு யதார்த்தமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த சபையில பல நேரங்கள்ல சிரிப்பான சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, நகைச்சுவையான சில நிகழ்ச்சிகள் நடந்திருப்பதை நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். இந்த காலை நேரங்கிறது பொதுவா எல்லா மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான நேரம். நம்ம ஒரு 9 மணிக்கு மேல மாணவனா இருந்தா ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அத்தாவா இருந்தா பிசினஸுக்கு போகணும். இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த நேரம் முக்கியமான நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான இந்த நேரம் இருக்கிறது அல்லவா, பல வடிவங்கள்ல பல கோணங்கள்ல பல்வேறு செய்திகளை தாங்கியதாக நாம் என்ன செய்கிறோம், நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அதுல ஒரே ஒரு 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவேற்றி வருகிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சபைக்குத்தான் நான் சொன்னதை போல என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தையை என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. நம்ம பார்க்கிறோம், ஹஜ்ரத் அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்த குழந்தை எங்க கொண்டு வர்றாங்க, இந்த சபைக்கு தான் கொண்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் அந்த குழந்தைய தங்களுடைய முபாரக்கான மடியின் மீது தாங்குகின்றார்கள். அப்படியே அந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நான் இறுதிக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, குழந்தைக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. மற்ற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் என்ன செய்யல, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கலை என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முன்திர், இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, முன்திர்னு பேர் வைங்க என்று இந்த சபையில் வைத்துத்தான் ஹஜ்ரத் அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுக்கு முன்திர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த சபையில தான் சஹாபாக்களுக்கு ஏதேனும் அறுவடை காலமாக இருந்தால், பேரித்தம்பளங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருந்தால் முதல் அறுவடைய பெருமானாரிடத்துல கொடுத்து துஆவை பெற்றுக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வரும், இந்த அறுவடை நேரங்கள்ல பேரித்தம்பள கொலைகள் வரும், அந்த கொலைகள் ஒப்படைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா வ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ சாயினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா என்கின்ற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த சபையில தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த சபையில் தான் பெருமானார் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கும் சில உணவுகளும் கொண்டு வந்து கொடுக்கப்படும். அப்படியாக ஒரு நேரத்துல ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது, சில ரொட்டி துண்டுகள் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் வந்திருக்கிற உணவு குறைவானது. சபையில் இருக்கின்ற சஹாபாக்களும் நிறைய நபர்கள் பெருமானார் சமுதாயம் சொல்லுவாங்க, இந்த ஆடை அறுத்து சமைச்சு கொண்டு வாங்க, இந்த ரொட்டியை போட்டு கலந்து நம்ம சரீது மாதிரி என்ன செய்வோம், மிக்ஸ் பண்ணி கலந்து நமக்குள்ளே பகிர்ந்து கொள்வோம் என்பதாக என்ன செய்யறாங்க சமுதாயம் சொல்லுவாங்க. இதுல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்திற்கு நாங்க காலையில இந்த சபைக்கு வருவதாக இருந்தால் பெருமானாருடைய வீட்டுக்கு போய் என்ன செய்வோம், ஒரு பாத்திரத்தை நாங்க கொண்டு வருவோம். இது தினமும் நடக்கும். அந்த பாத்திரத்திற்கு ஒரு பேரை என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் நமக்கு மத்தியில சொல்லி காட்டுகின்றார்கள். கஸ்ஆ யுகாலு லஹா அல் கர்ரா. அல் கர்ரான் அந்த பாத்திரத்துக்கு பேரு. அந்த பாத்திரம் நல்ல பெரிய பாத்திரமா இருக்கும். அந்த பாத்திரத்தை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, யஹ்மிலுஹா அர்பஅத்து ரிஜாலி,
அந்த கர்ராங்கிற அந்த பாத்திரத்தை ஒரு பெரிய தாம்பலமா இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு சட்டி மாதிரி என்ன செய்யலாம், நிறைய நபர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவது மாதிரியான பெரிய தாம்பல தட்டு மாதிரி இருக்கலாம். 4 நபர்கள் சேர்ந்து என்ன செய்வோம், அதை கொண்டு வந்து காலையில வைப்போம். வச்சதுக்கு அப்புறமா அந்த நேரங்கள் ஏதேதோ உணவு வந்தால் நாங்கள் வஹா தொழுகையை முடித்துவிட்டு அந்த தட்டுல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிற உணவு அந்த தட்டுல தான் வைப்பாங்க. வச்சு எல்லா சஹாபாக்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, நாங்கள் ஜவாலுடைய நேரம் வரைக்கும் அந்த தட்டில் இருந்து பெருமானார் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த தட்டிலிருந்து நாங்கள் வர வர நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்போம். கடைசியாக ஒரு நபர் வருவார், ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு. ஆனால் அவர் வந்தால் அவரும் வயிறு நிறைய சாப்பிடுகின்ற அளவிற்கு அந்த உணவு தட்டில் பரக்கத்தாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த தட்டிலிருந்து ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, நடுவுல சாப்பிடாதீங்க, அல்லாஹ் நடுவுல இருக்கக்கூடிய உணவிற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த சபையினுடைய முடிவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கட்டாயமாக ஓதுகின்ற பழக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பைனனா வ பைன மஆசிக். இது பெரும்பாலும் ரமதானுடைய நேரங்கள்ல ஹரம் ஷரீஃப்ல தராவீஹிற்கு பின்னாடி அல்லது தஹஜ்ஜுடைய நேரங்களில் ஓதுகிற துஆக்களாக பார்க்கிறோம். பெருமானார் அவர்கள் இந்த சபையில் இருந்து கிளம்புகின்ற போது துஆவை சொல்லுவார்கள். சஹாபாக்களும் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا أبدا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا فانصرنا على من عادانا ولا تجعل في ديننا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ومبلغ علمنا ولا تسلط علينا من لا يرحمنا. இந்த துஆ ஓதி முடித்ததற்கு பின்பாக அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. சஹாபாக்கள் ஒண்ணு வேலையா இருந்தா பஜாருக்கு போவாங்க, அல்லது வெளியூர் பிரயாணமாக இருந்தால் இந்த சபையை முடித்துக்கொண்டு அப்படி என்ன செய்வாங்க, வஹாவிற்கு தொழுது விட்டு சில உணவுகளை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சபையை முடித்து விட்டு பள்ளியிலிருந்து வெளியே போவாங்க. எங்கு போவாங்க என்பது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.